வணக்கம் நண்பா. நேத்து ஃபியூல் இன்ஜெக்ஷன்ல பார்த்தோம்னா எத்தனை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஈவி கார்கள், ஈவி பைக், ஈவி ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம மார்க்கெட்ல ரொம்ப உன்னிப்பா புஷ் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி எத்தனை பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டீடைலா பேச போறோம். இது கன்சியூமருக்கு எத்தனை விதத்துல ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுது அப்படிங்கறதையும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பா, இன்னைக்கான வீடியோல எதுவுமே ஃபார்மாலிட்டி எல்லாம் கிடையாது. ஸோ என்ன விஷயம் இருக்குதோ அத்தனையும் நம்ம டீட்டெயிலாக பேச போறோம். இந்த வீடியோ மொத்தமாக 5 பார்ட்டா நான் பிரிச்சிருக்கிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எதுன்னு கேட்டீங்கன்னா டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். என்ன ப்ரோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஈவி அப்படிங்கிற மார்க்கெட் நீங்க பாத்தீங்கன்னா ஐசி இன்ஜின்ஸ், அதாவது இந்த பெட்ரோல் டீசல் இன்ஜின்ஸ் வர கார்கள், பைக்குகள் எல்லாம் இருக்குதுல்ல, இந்த மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது அது ஒரு கத்துக்குட்டி குழந்தை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு 2 வயசு 3 வயசான குழந்தை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஈவி பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஐசி இன்ஜின்ஸ் இருக்கிற கார்கள், பைக்குகள் எல்லாத்தையும் பாருங்களேன், கிட்டத்தட்ட 100 வருஷமா R&D பண்ணி இப்ப ஃபைனலைஸ் பண்ணி இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பைக் அண்ட் கார்களை நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா ஈவி கார்கள் எல்லாமே இப்ப ரீசன்ட் டைம்ல ஒரு 10 இயர்ஸ்ல தான் இது எல்லாமே கொஞ்சம் பூம் ஆக ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் பாத்தீங்கன்னா இதோட டெக்னாலஜி எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இப்ப நீங்க ஒரு ஈவி கார் வாங்குறீங்கனாவோ, இல்ல பைக் வாங்குறீங்கனாவோ, இல்ல ஸ்கூட்டர் எது வேணா ஈவியில் நீங்க எடுத்தீங்கனாவோ, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நீங்க பார்க்கும்போது நீங்க வச்சிருக்கிற ஸ்கூட்டர் அதுக்கப்புறம் கார் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓல்டு டெக்னாலஜியா மாறிடும் அப்படிங்கறதா மிக முக்கியமான விஷயம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஈவி ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதோட இனிஷியல் டைம் அப்போ நிறைய ஸ்கூட்டர்ல கம்மியான பிரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த ட்ரை ஆசிட் பேட்டரி இருக்குதுல்ல, அந்த பேட்டரிஸ் யூஸ் பண்ணி ஈவி வெஹிக்கிள்ஸ் மார்க்கெட்ல விட்டாங்க. ட்ரை ஆசிட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஆனா கவரேஜ் அப்படிங்கிற ரேஞ்ச் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஸ்கூட்டர்கள்ல இருந்துச்சு. அதோட பில்டு குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்க்குற மாதிரியே உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது. ஒரு டாய் ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ 5 இயர்ஸ்ல இப்போ பேட்டரிஸே பாருங்க, லித்தியம் அயான் வந்துருச்சு, லித்தியம் பாலிமர் வந்துருச்சு, லித்தியம் பாஸ்பரஸ் சொல்றாங்க. இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்கிரேட் ஆயிட்டே இருக்குது. சோ நீங்க இப்போ ஒரு செக்மெண்ட்ல ஒரு வண்டி நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இது ரொம்ப பழைய டெக்னாலஜியா இருக்கும். அந்த டைம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்திருக்கும். சோ அதனால நீங்க இப்ப ஈவி கார் இல்ல பைக் இல்ல ஸ்கூட்டர் எது வேணா வாங்கினீங்கனாலும் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இது எல்லாமே ஓல்டு மாடலா இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அந்த அளவுக்கு நிறைய இடத்துல சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, இல்ல சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க நம்பி ஈவி கார்கள், பைக், ஸ்கூட்டர் எதா இருந்தாலும் நீங்க வாங்கலாம், தைரியமா நீங்க வாங்கலாம். ஆனா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுங்க மிகப்பெரிய தலைவலியா தான் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எதுவும் இல்ல இந்தியாவில், அதுவும் இல்ல குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாம இருக்கிறத பத்தி மட்டும் பேசலாம். ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள நீங்க அட்லீஸ்ட் ஒரு பெட்ரோல் பங்கையாவது நீங்க பாத்திர முடியும். ரொம்ப ரூரலான ஏரியா போயிட்டீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி ரேஞ்சில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குது. சோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஒரு ஐசி இன்ஜின் வச்சிருக்கிற பைக், கார் யூஸ் பண்றவங்களுக்கு அவங்க எங்க வேணா அந்த பைக்கை எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இது அதிக அளவுல இருக்கிறதுனால இதை பத்தி யாரும் பெருசா நினைக்கிறது இல்ல. ஆனா ஈவி கார்களை வச்சிருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, அவங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லாங் டிரைவ் பிளான் பண்ண மாட்டாங்க. அப்படி லாங் டிரைவ் பிளான் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கெங்க சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, எவ்வளவு நேரம் வரைக்கும் சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டா பிளான் பண்ணி தான் அந்த காரை எடுத்துட்டு போக முடியுமே தவிர, வித்தவுட் பிளான்ல டக்குன்னு ஒரு கார் எடுத்துட்டு வெளியில கிளம்புற மாதிரி, அதாவது நார்மலா இருக்கிற ஒரு பெட்ரோல் டீசல் கார் எடுத்துட்டு கிளம்புற மாதிரி எலக்ட்ரிக் கார்களை எடுத்துட்டு கிளம்ப முடியாது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இதுலயே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் ஆட் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். இப்போ பெட்ரோல் டீசல் நீங்க ரீஃபில் பண்ணணும்னா அதிகபட்சம் நீங்க 10 இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஒரு வெயிட்டிங் டைம் இருக்குது. அந்த டைம்குள்ள நீங்க ரீஃபில் பண்ணிட்டு வண்டி நீங்க எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப கூட்டம் இல்ல, கம்மியான கூட்டம் தான் அப்படின்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். இதுதான் இருக்கிற ப்ரொசீஜர். ஆனா ஒரு
இவி வெஹிக்கிள் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதை எவ்வளோ மணி நேரம் வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நடைமுறை சிக்கல் அப்படிங்கிறது இந்த இவி வெஹிக்கிளில் நிறையவே இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். மூணாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ இவி கார் வாங்க போறேன் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருந்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பா இடிக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரைஸ் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், டாடா டியோகோ காரோட பேஸ் வேரியன்ட் நீங்க வாங்குற மாதிரி இருந்தா 6,81,000 நம்ம மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குது. ஸோ டியோகோல நீங்க இந்த ஐசி இன்ஜின் இல்லாம, அதாவது பெட்ரோல் இன்ஜின் இல்லாம நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இவி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணீங்கன்னா 8,43,000 மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குது. இந்த டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம டிஃபரன்ஸா வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த 2 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றேன்ல, இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு இப்ப பெட்ரோல் வந்து 101 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகுது. நான் 100 ரூபாய்னு கணக்கு வச்சுக்கிறேன் புரியறதுக்காக. இந்த 100 ரூபாய்க்கு நீங்க பெட்ரோல் வாங்கி அடிக்கிறீங்க. அதாவது நான் சொல்றது பெட்ரோல் வண்டி எடுக்கிறீங்க டாடா டியோகோல பேஸ் வேரியன்ட் பெட்ரோல் மாடல் வந்து நீங்க எடுக்கிறீங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு அரௌண்ட் நீங்க பாத்தீங்கன்னா 2000 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்க பெட்ரோலை வந்து ஃபில் பண்ண முடியும். அதுக்கு இந்த கார் 15 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க சர்வசாதாரணமா இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது நான் சொல்றது 15 கிலோமீட்டர் ஆன் அன் ஆவரேஜ் சொல்றேன். ஸோ 30,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய நம்பரா தெரிஞ்சாலும் இதை ஓட்டுறவங்க பர்சனல் யூஸ்க்கு வாங்கி ஓட்டுறவங்க லிட்டரலி பாத்தீங்கன்னா இந்த 30,000 கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு 3 வருஷம் வரைக்கும் மினிமம் எடுத்துக்குவாங்க. சில பேர் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணாம நார்மலா யூஸ் பண்றாங்க அப்படின்னா 5 வருஷம் கூட ஆயிரும் சில வண்டிகளுக்கு எல்லாம் இந்த 30,000 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்றதுக்கு. சோ இப்போ நீங்க இவி கார் வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அதிகமா எடுத்தும் அதுக்கு சார்ஜ் போடணும் அப்படிங்கிற விஷயம் வரும்போது அதுக்கு தனியான ஒரு பில்லிங் வந்து இருக்குது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி விஷயமும் இவி காரை பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த பிரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரோல் வந்து இங்க பிளே பண்ணுது அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நாலாவது விஷயம் சர்வீஸ். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வர்ற BS6 கார்களை சர்வீஸ் பண்றது, பைக்குகளை சர்வீஸ் பண்றதே பாத்தீங்கன்னா பெரிய தலைவலியா இருக்குது நிறைய பேருக்கு. அது மட்டும் இல்லாம ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சர்வீசஸ் வந்து எப்படி கரெக்டா வந்து பினிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து நிறைய பேர் பண்ணி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற குறைபாடும் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க இவி காரை வந்து நீங்க சர்வீஸ் பண்ண போறீங்க, ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து ஒரு சின்ன எரர் வந்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டர்ல விட்டீங்கன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜ் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நிறைய இடத்துல ரொம்ப கொஸ்டின் மார்க்கா தான் சொல்றாங்க. நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது சர்வீஸ் வந்து பெருசா இவி கார்கள்ல இல்ல அப்படிங்கறத வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் மற்ற விஷயங்களை வந்து சர்வீஸ் கொடுக்கும் போது நிறைய விஷயங்களை பயந்து செய்ய வேண்டியதா இருக்குது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது விஷயம், இவி கார்களை ப்ரொமோட் பண்றதுக்காக யூஸ் பண்ண இந்த டேர்மான பொல்யூஷன் அப்படிங்கிறது. இவி கார்கள் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஐசி இன்ஜின்ஸ் வந்து புகையை வந்து வெளியே கக்கும், ஆனா இவி கார்கள் புகையே கக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மைதான்ப்பா, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஒரு ஐசி இன்ஜின் கார் வந்து ஒரு லைஃப் டைம்ல அதோட லைஃப் டைம் கம்ப்ளீட்டா நீங்க யூஸ் பண்ணாலும் அது பொல்யூட் பண்ற அளவை விட ஒரு இவி காரோட பேட்டரி இருக்குது இல்ல, அதை ரீசைக்கிள் பண்ணும்போது ஒரு ஐசி இன்ஜின் வந்து பொல்யூட் பண்றதை விட 2 மடங்கு அதிகமா பொல்யூட் பண்ணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இவி கார்களை ப்ரொமோட் பண்றது ரோட்ல அது பொல்யூட் பண்ணாது, உண்மைதான். இன்கேஸ் நீங்க வந்து சில வீடியோஸை பார்த்துருக்கலாம், இவி ஸ்கூட்டர்கள் வந்து பத்தி எறியறதையும் இவி கார்கள் வெடிச்சு செதறினதையும் அந்த புகை வந்து கிளம்புனதை பார்த்துருப்பீங்களே. அந்த புகையோட அடர்த்தியும் அந்த புகை வந்து எவ்வளவு நேரம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கறத பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவி கார்கள் எந்த அளவுக்கு டேஞ்சரானது, எந்த அளவுக்கு பொல்யூட் பண்ணக்கூடியது. அதாவது டேஞ்சரஸ்னா இந்த மாதிரி சேஃப்டி கன்சர்ன்ல வந்து அது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் பொல்யூஷன் இவங்க சொன்னாங்கன்னா ப்ராப்பரான ரீசைக்கிள் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பா பொல்யூஷனை அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கறது மிக முக்கியமான விஷயம். அதுக்கு பெட்டர் ஐசி இன்ஜின்ஸையே நாம எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கறது மிக முக்கியமான விஷயம். ஆறாவது பாயிண்ட், இவி வெஹிக்கிள்ஸ் வேணான்னு சொல்றதுக்கான முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நான் வந்து இந்த என்விரான்மெண்டல பார்ப்பனா இல்ல மற்ற விஷயங்களை வந்து பார்த்துட்டு நான் பூமியை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னும் சூப்பர் ஹீரோ கிடையாது. நான் ஒரு மிடில் கிளாஸ் மேன். நான் முதல்ல என்ன காப்பாத்திக்கணும் அப்படிங்கறது இங்க பெரிய விஷயமா தான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, இப்ப 8 லட்சம் ரூபாய் கொடுத்து டாடா டியோகோ வாங்குறேன், ஒரு 3 வருஷம் வந்து நான் யூஸ் பண்றேன், 3 வருஷம் கழிச்சு இதை நான் சேல்க்கு கொண்டு போறேன் அப்படின்னா இந்த காரை ரீசேல் வேல்யூக்கு எடுத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவி கார்களை ரீசேல் வேல்யூ எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான வேல்யூ தான் போகுது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்ப 8 லட்சம் ரூபாய் காரை வாங்கினீங்கன்னா கூட 2 வருஷம் கழிச்சு கொடுக்கும்போது 3 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு கேட்ட சம்பவங்கள் கூட இருக்குது. அது உண்மைதான். நிறைய கஸ்டமர்ஸ் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க, ரொம்ப அடிமாட்டு விலைக்கு தான் கேட்கறாங்க இவி கார்களை, இது எப்படி நான் சேல் பண்றது அப்படிங்கிற மாதிரியும் புலம்பி இருக்காங்க. சோ எதனால
இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவி இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்குது. நீங்கள் ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இது எனக்கு கன்வீனியன்ட் இல்லை, நான் ஐசி இன்ஜின்கே மறுபடியும் மாற்றிக்கிறேன், இந்த காரை விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விற்றீங்கன்னா அது ரீசேல் வேல்யூ வந்து அந்த அளவுக்கு கிடைக்கிறதும் இல்லை. வச்சிருக்கிறவங்கனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அதாவது புரோக்கர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களே செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில், அவங்களாலையும் இந்த காரை வந்து சேல் பண்ண முடியல. நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா அது அந்த ஷோரூம்ஸ்லேயே தான் நிற்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இவி மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகிட்டு இருக்குது. இன்னும் பெரிய இடங்களை வந்து தொட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்போதைக்கு இருக்கிற டைமுக்கு இவி கார் வாங்குறது அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு அது நிறைய விதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ப்ராப்ளம்ஸை தான் கிரியேட் பண்ணும். நிறைய விதமான ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸை வந்து எக்ஸ்ட்ராவாக கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். என்னோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அவசரத்துக்கு பைக் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா கூட அந்த வண்டியை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இவி கார் அப்படிங்கிறத நீங்க பிளான் பண்ற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் 1க்கு 2 தடவை இல்லை 4 தடவை கூட யோசிங்க. ஏன்னா இந்த கார்களை வாங்குறது வந்து பொல்யூஷன் ஃப்ரீ அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாலும் சில விஷயங்கள் இதுல மிகப்பெரிய நெகட்டிவ் சைடாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸ் எதா இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நண்பா. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.